ஹாய் ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். சமயத்தில் காப்பாள் சமயபுரத்தாள். இந்த வீடியோவில் சமயபுரம் மாரியம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடன் பண்ணுறவங்க முடிக்காணிக்கை செலுத்துறதுக்குன்னு ஒரு மண்டபம் இருக்குது. அங்கே முடிக்காணிக்கை செலுத்திட்டு அங்கேயே பின்னாடி குளிச்சிருக்கிறதுக்கான எல்லா வசதியுமே அங்கே இருக்குது. அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்கு பொது தரிசனம் வழியாகவும் போகலாம், இல்லை அப்படின்னா 100 டிக்கெட்டு வழியாகவும் போகலாம். ரெண்டுமே கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். 100 கட்டணமும் சரி, பொது தரிசனமும். கிழக்கு ரத வீதி, தெற்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி 3 வழியாகவுமே கோபுரத்தை பார்க்கலாம். கோவிலுக்குள்ளே அம்பாளை பார்த்துட்டு வரும்போது பார்க்கக்கூடிய கோபுரம் இந்த கோபுரம். அம்பாளை பார்த்துட்டு வரும்போது வெளியே இருக்கக்கூடிய கோபுரம் இந்த கோபுரம். இந்த கோபுரத்துக்கு உள்ளே தான் அம்பாள் இருக்காங்க. மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் அம்பாள். எல்லா இடத்துலையும் கருவறையில் உள்ள மூலவர் சிலை கல் சிலையாக இருக்கும். ஆனால் இங்கே மட்டும்தான் மூலிகை, மண், புனித பொருட்களால் உருவாக்கப்பட்ட திருமேனியாக சமயபுரம் அம்பாள் வீற்றிருக்காங்க. கருவறையில் உள்ள அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக உற்சவ மூர்த்திக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லா அம்பாள் சன்னதியிலையும் குங்குமம் தான் பிரசாதமாக தருவாங்க. ஆனால் சமயபுரத்தில் மூலவர் அம்பாள் சன்னதியில் மட்டும்தான் விபூதியை பிரசாதமாக தருவாங்க. அந்த விபூதி சிவசக்தியின் அடையாளமாக மாரியம்மன் பராசக்தியோட வடிவத்தில் வீற்றி இருக்கிறதுனால அனைவருக்கும் அம்பாளின் அருள் கிடைக்கட்டும்.